ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னையோட விலாகில் ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்கு வியாழக்கிழமை இரவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு மார்னிங் எழுந்திரிக்கும் போது க்ளீனாக இருக்கும். மோரோவர் நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை அதிக வேலை இருக்கும் அப்படிங்கிற அந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ வேலையை பிரித்து செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ முதல் நாள் இரவே எல்லா இடமும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன். மறுநாள் மார்னிங் எழுந்து நம்ம குளிச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னக்கலசத்தையும் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற பொருட்களை மாற்றி ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த அன்னக்கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அன்னக்கலசத்தை நம்ம குலதெய்வத்தை நினச்சி ரெடி பண்ணுறதுனால டெய்லியும் நம்ம சாமி கும்பிடும்போது குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை நினச்சி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக அம்மனுக்கும் குலதெய்வத்துக்கும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நம்ம சாமி கும்பிடலாம். நான் எப்போதுமே சாமி கும்பிடும்போது ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணிக்கு பதிலாக ஹேண்ட்மேடாக ஹெர்பல் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹெர்பல் சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி என்னோடய இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹெர்பல் சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அதிகமான நறுமணத்தோடையும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸான தேங்காய் நார் துகள்கள், தசாங்கம், கொஞ்சமாக சாம்பிராணி, வேப்பிலை இலை இந்த மாதிரி சேர்த்துருக்கிறதுனால ஈவன் குழந்தைங்க, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கூட இந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணலாம். மோரோவர் இதில் வேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால கொசுக்கள் கூட வராது. டெய்லியும் பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் பெட்ரூம் எங்கெல்லாம் கொசுக்கள் இருக்கோ அங்கெல்லாம் கூட இந்த சாம்பிராணியை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப வாசனையோட சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வருடமும் எந்த ஒரு ஸ்பெஷல் பூஜையும் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஆடி வெள்ளி பூஜையை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ராகி மாவை 1:2 ரேஷியோவில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மறுநாள் இந்த கூழ் ரெடி பண்ணுறதுக்காக அடிகனமான பாத்திரத்தில் 1:4 ரேஷியோவில் தண்ணி எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி நொய் சேர்த்து 3/4 பதத்துக்கு வேக விட்டுக்கணும். இந்த பச்சரிசி நொய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலேயும் கூழ் செய்யலாம். அரிசி சேர்த்து நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க ராகி மாவையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20 to ½ an hour நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். ராகி மாவு நல்லா வெந்ததும் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு இந்த கூழோட தயிர், வெங்காயம், விருப்பப்பட்ட பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி கூழ், கருவாடு குழம்பு, முருங்கைக்கீரை, விளக்கு மாவு செஞ்சு அம்மனையும் குலதெய்வத்தையும் வழிபடுவாங்க. இன்னையோட vlog இதோட முடியுது. இன்றைக்கி ஷேர் பண்ண கூழ் அண்ட் ஹெர்பல் சாம்பிராணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.